ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம கணேச அஷ்டகத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். யக்ஷ கிண்ணர கந்தர்வ சித்த சித்யாதரோதரை ஸ்தூயமானாம் ச வரதம் வந்தேஹம் கணநாயகம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். யக்ஷ கிண்ணர கந்தர்வ சித்த வித்யாதரோரகை. யக்ஷ கிண்ணர கந்தர்வ அதாவது யக்ஷர்கள் தேவர்கள், கிண்ணறர்கள் கந்தர்வர்கள், இவ ரெண்டு பேருமே தேவலோகத்துல பாடும் பாடகர்களா இருப்பாங்க. அதனால தேவலோகத்தில் பாடும் பாடகர்களா இருக்கும் கிண்ணவர்களும் கந்தர்வர்களும் அதே நேரத்துல யக்ஷர்கள் தேவர்களும் நம்ம விநாயகரை பூஜிக்கிறாராம். யக்ஷ கிண்ணர கந்தர்வ சித்த வித்யாதரோதரை அதாவது நமக்கு சித்தியையும் வெற்றியையும் வித்யாவையும் கல்வியையும் அதாவது அறிவையும் தராராம் விநாயகர். சித்த வித்யாதரோரகை ஸ்தூயமானாம்ச வரதம் அதாவது இந்த சித்தி வெற்றி அப்புறம் கல்வி அறிவு இந்த ரெண்டுத்தை மட்டும்தான் தருவாரா அப்படின்னு கேட்டா அது மட்டும் கிடையாது. நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாத்தையுமே தரக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் தான் நம்ம விநாயகர். சித்த வித்யாதரோரகை ஸ்தூயமானாம்ச வரதம் வந்தேகம் கணநாயகம் அதாவது அப்பேற்பட்ட சிவனின் அடியவர்களாக இருக்கிற கணங்களுக்கு நாதனாக கணங்களுக்கு தலைவனாக கணபதியாக இருக்கும் விநாயகருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இன்னைக்கு நம்ம குணத்திற்கும் உணவுக்கும் உள்ள சம்பந்தம் அப்படின்னு தலைப்புல ஒரு நீதி கதையை பார்க்கலாம். எப்பயுமே பெரியோர்கள் பெரியவர்கள் என்ன சொல்வா வீட்டுல அப்படின்னா, எப்பயுமே நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம உட்கொள்ளும் அந்த உணவு தான் நம்ம எப்படிப்பட்ட கேரக்டரோட இருக்கோம், எப்படிப்பட்ட ஒரு குணத்தோட இருக்கோங்கிறத முடிவு பண்ணுமா. அதாவது நல்லதையே சாப்பிட்டால் நல்லா ஹெல்த்தியான உணவு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டா நம்ம சாந்தமாகவும் சந்தோஷம் கொடுக்குற வகையிலும் இருக்கிற மாதிரி ஒரு குணத்தோட இருப்போமா. இதுவே காரசாரமான உணவு, சாப்பிட தகாத உணவுகள், கெட்டு போன உணவுகள் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா நம்ம சாந்தமான குணத்துக்கு அப்படியே நேர்மாறா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற குணத்தோட இருப்போமா. அதனால நம்ம பெரியோர்கள் மட்டும் இல்லாமல் அந்த காலத்திலேருந்தே எல்லாருமே சொல்லிட்டு வர விஷயம், இந்த உணவுக்கும் நம்ம உட்கொள்ற உணவுக்கும் நம்மளோட குணத்திற்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றான். இந்த சம்பந்தம் என்ன, இந்த சம்பந்தத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அதை விளக்கறதுக்காக ஒரு கதையை உதாரணமா பார்க்கலாம். அந்த கதையை தான் இன்னில பார்க்க போறோம். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த கதையில மெயினா ரெண்டு கேரக்டர் தான், ரெண்டு கதாபாத்திரங்கள் தான். ஒருவரோட பெயர் அவர் ஒரு ஞானி, அவர் ஒரு சாது. இந்த மாதிரி சாதுவா ஒரு ஞானியா இருக்கிற இவர் ஒருத்தரோட வீட்டுக்கு போறார். அந்த வீட்டுக்கு போறாருல அந்த வீடோட சொந்தக்காரன் ஒரு திருடனா இருக்கான். சொல்ல போனா அந்த திருடன் இருக்கிற வீடு அவன் வீடே கிடையாது, அவன் வேற யாரோட வீடை களவாடி அந்த வீட்டுல அவன் தங்கிட்டு வரான். அதனால ஒரு திருடன், ஒரு ஞானி, ஒரு சாது, இந்த ரெண்டு பேரை சுத்தி தான் இந்த கதையே நடக்கிறது. என்ன ஆறுது அப்படின்னா, இந்த சாதுவை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இவர் யார், இவர் எப்படிப்பட்ட குணம் கொண்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா, யாருமே எப்பயுமே ஒரு கடுமையான சொற்களை உபயோகப்படுத்தி பேச மாட்டாராம். எப்பயுமே பொலைட்டா எப்பயுமே அன்பா தான் பேசுவாராம். இந்த மாதிரி அன்பா பொலைட்டா பேசுற இவர் இந்த திருடனுக்கு அப்படியே எதிர்மாறா இருக்காராம். அப்ப திருடன் எப்படி இருப்பான், இவருக்கு அப்படியே ஆப்போசிட்டா எல்லாருமே திட்டுவானாம், அவன் இஷ்டப்படியே நடந்துப்பானாம். இவனுக்கு இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாதாம். அவன் மனம் போற போக்குல போறவனா இருக்கானாம் இந்த திருடன். இந்த திருடன் இப்படி இருக்கும்போது திருடனுக்கு திருட்டு அப்படிங்கிறது தொழில். அதை செய்தாதான் அவனால வாழ முடியும். அவனுக்கு அதை தவிர வேற எந்த விஷயங்கள் தெரிந்தாலும் அவன் அந்த தொழிலை விடமாட்டான், அதிலேயே தான் இருப்பான் எப்பயுமே. ஆனா இந்த சாதுவுக்கோ கடவுளை சென்று அடையணும், கடவுளை சென்று அடைந்து அவர்கிட்ட சரணாகதி செய்யணும்,
அதுதான் என்னோட தொழில், அதுதான் என்னோட வேலை, அதுதான் என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாராம் இந்த சாது. இப்படிப்பட்ட ஒரு உச்சமான, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ரொம்ப அளவுல அடங்காத அளவுக்கு மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு நல்ல குணத்தை கொண்டிருக்காராம் இவர், இந்த சாது. இந்த மாதிரி இருக்கிற சாது ஒரு நாள் ஒரு காட்டு பக்கமா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வீடை பார்க்கறாராம், ஒரு இல்லத்தை பார்க்கறாராம். இந்த வீடு யாருடைய வீடு? இந்த வீடை பார்த்த உடனே நம்ம சாதுவோட ரியாக்ஷன் என்ன? இதுக்கப்புறம் கதை மேலும் எப்படி நகருது? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.